ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கண்மணி அன்புடன் சரியில்ல. கண்மணியும் அன்பும் ஒன்று சேர்ந்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே கண்மணி பார்த்தீங்கன்னா தூங்காமல் முழிச்சுன்னு இருக்காங்க. அவங்க சித்தப்பா வராங்க. வாங்க சித்தப்பா, என்ன இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா, பஸ்ஸே கிடைக்கல, மாறி மாறி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுமா அப்படின்றாங்க. சரிங்க சித்தப்பா, எல்லாம் தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தூங்கிட்டாங்க. நீ சரி போய் தூங்குமா அப்படின்றாங்க. இல்லை சித்தப்பா, உங்ககிட்ட ஒரு வேலை ஆகணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றாங்க. என்னடா எப்படி கேட்குற சொல்லுன்றாங்க. அன்பு காலையிலேருந்து ரெஸ்டாரண்ட்டுக்கும் வரல, யாரையும் பார்க்கலன்னு சொல்கிறாங்க. வீடு உள்ள தாப்பால் போட்டு இருக்காட்டுங்குது, வெளியே பூட்டல. வெளியே போயிருந்தாலும் வெளியே போட்டு இருப்பாங்கல்ல, கொஞ்சம் எங்கே இருக்காங்கன்னு பாருங்க சித்தப்பா, அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்களா என்னன்னு தெரியல அப்படின்றாங்க. சரி வாமா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கதவை தட்டுறாரு. தம்பி தம்பின்னு சொல்லிட்டு காலிங் பெல்லு அடிக்கிறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாதனால என்னம்மா ஆளே காணும் போல அப்படின்றாங்க. கொஞ்சம் பாருங்க சித்தப்பா அப்படின்றாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பூச்சி வராங்க. என்னென்ன இவரோட வீட்டை நீங்கள் தட்டின்னு இருக்கீங்க அப்படின்றாங்க. இல்லை, அவர் காலையிலேருந்து ஆளே இல்லைன்றாங்க. வெளியே தாப்பால் போட்டு இருந்தால் வெளியே போயிருப்பாங்கன்னு சொல்லலாம், ஆனால் உள்ளே தாப்பால் போட்டு இருக்கு அப்படின்றாங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பான்றாங்க. இருந்தாலும் அவருக்கும் எனக்கு ஆகாது, நீங்கள் ஹெல்ப்புன்னு கேட்டதுனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜன்னலெல்லாம் திறக்க ட்ரை பண்ணுறாங்க. ஜன்னல் திறக்க முடியாததுனால பெட்ரூம் ரூமோட ஜன்னல் ஓப்பனில் இருக்கும். அங்கே பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ அன்பு சார் மயங்கி இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த பூச்சி சொல்கிறாங்க. கண்மணியும் பார்த்தீங்கன்னா சித்தப்பா அவர் மயங்கி இருக்காரு, எப்படியாச்சும் காப்பாற்றுங்க சித்தப்பான்றாங்க. உள்ளே தாப்பால் போட்டு இருக்கேம்மா, என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. கதவை உடச்சிடலாம் சித்தப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து கதவை தட்டுறாங்க, உடைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு கண்மணியோட அம்மா சித்தி தேன்மொழியெல்லாம் வந்துடுறாங்க. என்னாச்சு கண்மணி அப்படின்றாங்க. அன்பு உள்ள மயங்கி கிடக்குறாங்க அப்படின்றாங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே மாப்பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. அன்பு பார்த்தீங்கன்னா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. அன்பு எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்றாங்க. கண்மணியோட சித்தப்பாவும் எந்திரிங்க மாப்பிள்ளை, என்னாச்சு எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் தேன்மொழி பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிடிச்சின்னு வந்துடுறாங்க. ஆட்டோ வந்துச்சு, வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏற்றுறாங்க. அப்போ டிரைவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒன்ட்டே இருக்கிறதுனால விழுந்துருவாங்க, யாராச்சும் ஒருத்தர் பிடிச்சின்னு உக்காருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்மணி நான் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்மணி அவங்க சித்தப்பாவும் அன்பு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. தேன்மணி பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி நடுங்க, நான் பின்னாடியே சித்தியும் அம்மாவையும் நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு 4-5 பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு இருக்காங்க. என்னென்ன ஆட்டோவை நிப்பாட்டிங்க, சீக்கிரம் நடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, வழியில் யாரை மறிச்சிக்கின்னு சண்டை போட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்மணி பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கெஞ்சுறாங்க, கொஞ்சம் வழி விடுங்க, ஒரு உசுர் போராடின்னு இருக்குது, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காப்பாற்றணும் ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வழி விட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்லே எட்டுன்னு வந்து அட்மிட் பண்ணுறாங்க. டாக்டரும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் நிறைய வெயில்லையும் புகையிலையும் இருந்ததுனால தான் அவரோட லென்ஸ் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் டைமுக்கு சாப்பிடாததுனால பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் லோ ஆகி ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை தாண்டிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை ரெஸ்டாரண்ட்டில் கேஸில் தானே சமைக்கிறாரு, அவர் எப்படி புகையை சுவாசிச்சு இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி கண்மணியோட சித்தப்பா கேட்குறாங்க. அதுக்கு தேன்மொழி பார்த்தீங்கன்னா விறகடுப்பில் சமைச்சா புகை வரும் இல்லை சித்தப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன விறகடுப்புலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அவர் கேஸ் தீர்ந்துச்சு, அதிகமாக காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம், என்னால் புகையில் சமைக்க முடியலன்னு சொன்னாங்க. எல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, போய் அடுப்புலேயே சமைங்கன்னு சொல்லி உங்கள் பொண்ணு தான் சொன்னது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு கண்மணியோட அம்மாவும் பார்த்தீங்கன்னா அடி பாவி, எல்லாம் உன்னோட வேலை தானா, எல்லாம் நீ பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்து டாக்டரை கூப்பிடுங்க நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நர்ஸுக்கு சொல்கிறாங்க. ஏங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அவருக்கு திடீர்னு பல்ஸு குறையுது, அதனால தான் டாக்டரை கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோயோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறாங்க. உள்ளே அவருக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுத்துன்னு இருக்காங்க. கண்மணியோட அம்மா சித்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ மாப்பிள்ளை எந்த பாடுபடுத்துகிறாங்களே, மாப்பிள்ளைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி கண்மணியோட அம்மா சொல்கிறாங்க. கண்மணியும் பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு ஐயோ அவர் சொல்லும் போதே நம்ம அவர் பேச்சை கேட்டிருந்தா அவருக்கு இந்த நிலமை வந்திருக்காதே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம கோவத்தில் பண்ணதுனால தான் அன்புக்கு இந்த மாதிரி ஆச்சோ அப்படின்ற மாதிரி சாமி கும்பிட போகிறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா சாமி போய் கும்பிட்டுக்குன்னு எல்லாம் என்னால் தான், எப்படியாச்சும் அன்பை காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சாமி கும்பிட்டுன்னு இருக்காங்க. அன்புக்கு எதுவும் ஆகாமல் கண்ணு முழிச்சு வந்தால் கண்மணி அன்பை புரிஞ்சுக்கின்னு ஏற்றுப்பாங்களா என்னன்றது அடுத்து வர எபிசோடில் பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணுங்கள்.